என்ன சொல்லி கேட்டாலும் மோதிக்க ஒரு வாக்கு கூட போகக்கூடாது, ஏனெனில் அது பசுத்தோல் போர்த்திய புலி என்று வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அழகு பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த கதிர் ஆனந்த் பெரியப்பேட்டை தர்காவில் தொழுகை மேற்கொண்டார். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக உள்ளவரை இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் சகஜமாக சகோதரத்துவத்துடன் வாழ்வார்கள் என்று கூறினார். என் உடம்புல பாதி ரத்தம் இந்து ரத்தம் ஓடுதுன்னா எனக்கு வாழ்வு எடுத்து மரியாதை கொடுத்து என்னை பாராளுமன்றம் அனுப்பி வைத்தது இஸ்லாமிய சகோதரோட ரத்தம், அவங்க வேர்வைதான். ஆகையால இந்த கொடுங்கோல் சட்டத்தை பாராளுமன்றத்துல நிறைவேற்ற விடமாட்டேன்னு குரல் கொடுத்தேன். அப்போ என்னை எதிர்த்து பேசிய பிஜேபி உறுப்பினர் சொன்னாரு, நோ யூ ஆர் டிஃபெண்டிங் அ டெரரிஸ்ட் ஃபெட்டர்னிட்டின்னு சொன்னார். நீங்கள் ஒரு தீவிரவாத கும்பலை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னார். நான் அதுக்கு சொன்னேன், I am not defending a terrorist brother, I am defending my own brotherhood my town சொன்னேன். என் சொந்த சகோதரர்களுக்காக நான் வாதாடுறேன்னு சொன்னேன். இத உடனே சபாநாயகர் சொன்னார், இல்ல இல்ல இது ரொம்ப தப்பாக போகுது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் 2 பேரையும் உட்கார வச்சார். அன்னைக்கு எங்களோட கூட இருந்தக்கூடிய இஸ்லாமிய எம்பிகள் வந்து சொன்னாங்க, நீ ரொம்ப தைரியமா பேசுற பாராளுமன்றத்தை. நான் சொன்னேன், எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்ததே அந்த தைரியம் தன்மானமும் தான். துரைமுருகனோட மகன் தைரியத்துக்கும் தன்மானத்துக்கும் விலை போக மாட்டான். ஆகையாலதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.